இந்த ஒரு BYD எலக்ட்ரிக் வாகனத்தை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நான் இப்போ எஸ்டிமேட் தான் வாங்கியிருக்கிறேன். இந்த வண்டி வாங்கலாமா இல்லையான்னு இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். 16,00,000 ரூபாய்க்கு BYDயோட ஆட்டோ 3 அப்படின்ற ஒரு காரை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான எஸ்டிமேட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 40,58,740ன்னு போட்டிருக்கிறாங்க. இதில் ஷாரியோ ஹோந்தாய் கக்காக்குன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வெஹிக்கிளோட காஸ்ட்டு. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 45,00,000 ஆகுது. அதில் எனக்கு நான் சொன்ன மாதிரி 5,00,000 எனக்கு ஒரு கிஃப்ட் கூப்பன் கிடச்சிருக்குது. அதை வந்து டைரெக்டாக மைனஸ் பண்ணிட்டாங்க. அது மைனஸ் பண்ண போக உங்களுக்கு 40,00,000 ஆகுது. அது இல்லாமல் உங்களுக்கு டீலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டீலர்கிட்ட நீங்கள் ஒரு வண்டி வாங்கும்போது இந்த இடிசி கார்டுக்கான ரீடர் அது இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு 58,740 உங்களுக்கு ஆகுது. அதை சேர்த்து தான் வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு அமௌண்ட் தான் ஃபைனலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு சப்சிடி இருக்குது. எலக்ட்ரிக் வாகனங்கள் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஜப்பான் அரசாங்கம் ஒரு 4,00,000 ஜப்பானிய யென் வந்து இந்த வாகனத்துக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் இந்த வாகனத்தை டோக்கியோவில் வாங்குறீங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு 3,50,000 உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது. டோக்கியோலேயே உங்களுக்கு பல ஏரியாக்கள் ஸ்ப்ளிட் ஆகிருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 சப்சிடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 கிட்ட உங்களுக்கு வந்து சப்சிடியிலேயே வந்து போயிடுதுங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 30,00,000 தான் வந்து ஜப்பான் யெனுக்கு வருது. நம்ம ஊர் காசுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 16,00,000 தான்.